ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது குட் ஈவினிங் தான். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி 8ஆம் தேதி. இந்த நாளில் நிறைய பேர் கல்யாணம், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கெங்கே போகிறேன் எல்லாம் பண்ணுறதுன்றது நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்கள் வாழ்த்துக்கள் அனைத்துக்கும், அன்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். கொஞ்சம் பிரியா, உனக்கு காலையிலேயே முடிஞ்சிருச்சு. பிரியா, காலையிலேயே முடிஞ்சிருச்சு உனக்கு ஆனிவர்சரி. ஓகேவா? நீ உன்னே கட் பண்ணி போடணும் போல இருக்குது. பார்த்துக்கோ பிரியா, ஞாபகம் இருக்கா? இந்த நாள் இங்கேயா முன்னாடி தான் உட்காந்தோம். இங்கே தான் மக்களே. இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் வியூலேயே உட்காந்துட்டோம். இதுக்கு முன்னாடி உட்காந்தோம். இந்த நாளில் எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 டைம் ஆகுது, 11 காலாவது. அந்த முள், சின்ன முள் 4 கிட்ட இருக்கும்போது 4:30 கிட்ட இருந்து முடிஞ்சில்ல, 4:30 முடிஞ்சிச்சு. பிரம்ம முகத்திலே முடித்தோம். இன்றைக்கும் பயங்கர கூட்டமாக இருங்க. இது பிரம்ம காலையிலே 4:30 சம்திங், 4 to 5 முடிஞ்சிச்சு. இது பெரிய ஃபங்க்ஷன் போலங்க. நிறைய கூட்டம் வந்து முகூர்த்தம் இல்லை. இன்றைக்கி எங்கள் கல்யாணத்தை போய் நிறைய கல்யாணம் நடக்கும்போது பார்க்குறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இந்த நாள் எப்படி இருக்கு? காற்று போயிட்டுருக்கு. உடல்நிலை சரியில்லைங்க. அதனால தான் சாரீ கூட கட்டாமல் சுடிதாரில் இருக்கிறாங்க. அதுதான் காரணம். ஜூமில் பார்க்குறாங்கல்ல. பாருங்கள், அடுத்து எங்கே கூப்பிட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? எங்கே கூப்பிட்டு வந்திருக்கா பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் வாங்கலைங்க. வேறு யார் கூப்பிட்டு வந்தாங்க? நீங்கள் தான். போங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். போங்க, அப்படியே உள்ளே போய்ட்டு வெளியே போயிடலாம். சும்மா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தலைவரே. நாளைக்கு கரைச்சிட போகிறாங்க உங்களை. என்னென்ன பண்ண போகிறாங்களோ. பயங்கர கருப்பாக தெரியுது. அப்படியா எல்லோரும் ஃபில்டர் நினச்சிக்க போகிறாங்க. இல்லை மக்களே, இந்த பக்கம் லைட்டிங் சரியில்லை. இப்போ நம்ம வந்திருக்க இடம் ஜூஸ் கார்னர். ஏன் என்ன சொல்லிடு? தெரியுதுங்களே, மூஞ்சி தெரியல இருட்டில். பிளாக்காக தெரியறதுக்கார நான் இல்லைங்க, லைட்டிங் தான். மேடம்க்கு சைரன் அடிச்சிட்ருக்கு. எத்தனை வாட்டி? 30. ஓகே, வாங்க ஜூஸ் குடிக்கலாம். அதான் வந்தோம். பழைய நினைவுகளா? ஆமாங்க, நாயா வீட்டுக்கு வருவோமா? இதுதான் பிரியாவோட பாட்டி வீடு. ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. லீவுக்கு வருவோம்ல, அப்போ இங்கே போய் உட்காந்து குச்சி எடுத்துட்டு பசங்களை மிரட்டிட்டு அடிச்சுட்டு. கேட்கல. மிரட்டிட்டு அடிச்சுட்டு. ஓ, இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாத்தையுமா? நீ இங்கே தான் படிச்சியா? இல்லை. அதிக ரியாக்ஷன் அப்படி போகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் சும்மா நினச்சிட்டியா? நீ என்ன கிளப்பி விட்டுறாங்க? நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தாண்டி. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் தான் வெயிட்டு. நான் அங்கே தான் வெயிட்டு. பெரிய வீட்டில் படித்து எவ்வளோ மார்க் எடுத்த?
எவ்வளோ மார்க் எடுத்த? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்த சொல்லு சொல்லு. சரி சொல்லு. சொல்ல முடியாது தானே? சொல்ல முடியாத அளவுக்கு தானே மார்க் எடுத்திருக்க. ஆனால் நான் சொல்லலாம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது பெருமைப்படுறதுக்காக. இப்போ நீ என்னங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க, நான் எங்கங்க சொன்ன கவர்மெண்ட் ஸ்கூல் பாருங்க, இங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல தான் ஓடி ஓடி விளையாண்டங்கள் இடங்களாம். வீட்டுக்குள்ள இங்கே தாங்க சாப்பாடு. ஆயா வீட்டிலேருந்து பிளேட் எடுத்துன்னு வந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க. அந்த ஸ்கூலில் இடிச்சுட்டுக்கிறாங்க. ஓ, இது பழைய பில்டிங் இங்கே இருந்துச்சா? இடிச்சுட்டுக்கிறாங்க. இது 3 பேருமே ஆயா வீடுதான். 5th வரைக்குமா? இருக்கும். முட்டை எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொடி ஏற்றிட்டு அந்த இதில் இருந்து இதெல்லாம் தேசிய இதெல்லாம் இது என்னது இது பண்ணுவாங்களே. ஆமாம், இங்கே நீராறும் கடல் எடுத்த கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கும். ஆமாம். ஏன் மோனி அக்கா அவளும் நானும் அக்கா பெரியம்மா பண்ணுவோம். அவளும் நானும் தான் உட்காந்து விளையாட்டுருப்பாங்க. இங்கே மரம்லாம் நிறையா இருந்துச்சுங்க. மரமே இல்லை. வரேன். அவள்தான் இப்போ கிளம்பிட்டு வரலாம். அக்கா தங்கச்சி. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து நான் தங்கச்சி இருந்தேன், அக்கா அக்கா வந்தேன். இப்போ என் ஜென்ரேஷனில் என் பிள்ளை அக்காவாக இருக்கா, அக்காவோட பிள்ளை தங்கச்சியாக இருக்கா. ஆமாம். இனிக்கா கூட கொஞ்சம் அமைதியாயிடுவா. என் மகன் இருக்காது, அவ்வளோதான் மறந்துடுவா. இவ்வளோதான் சமாளிக்கிறது கஷ்டம். ஏய் அம்மா சூப்பராக இருக்கு அடி. அடி இங்கே வந்து பாரு, நீ பேசுறது அப்படியே அழுறது கேட்குது. அவங்க தங்கச்சி விட்டுட்டு போயிட்டாலாம் ஊருக்கு அதனால் அழுறா. சரிவா, நம்மளும் போகலாம், பின்னாடியே வா. அங்கெல்லாம் முள் இருக்காச்சியா. ஏய், திருமண நாள் அதுவும் நல்லா படுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அப்படி தான் போச்சுங்க. சீரியஸாக எங்கேயும் வரல, எங்கேயும் போகலன்னா அப்படி படம் பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போய்ட்டு திரும்பி 2வது வாட்டியும் பார்த்தாச்சு. அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி தான், ஆனால் எனக்கு 2வது வாட்டி. இன்னொரு வாட்டி கூட எனக்கு போகணும் தான் தோணும். நீங்கள் நினைக்கலாம், நீங்கன்னா லூஸா அப்படின்னு நினைக்கலாம். திரும்ப இன்னும் ஒரு படம் மட்டும்தான் அந்த மாதிரி வச்சு இது பார்க்க முடியும் போது எனக்கு தெரில. எல்லாருக்கும் ஒரு சில பேர் பிடிக்கும்ல, அது ரீசனே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன் தான். அதுக்குன்னு பைத்தியக்காரத்தனமாக வந்து ஐயோ எனக்கு அவர் உயிர் கடவுள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசளவு ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆக்டருங்களை கம்பேர் பண்ணும்போது அவரை பிடிக்கும். ஸோ அதனால் திரும்ப கூட பார்க்கணும்னு எனக்கு தோணும். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அதனால் அது ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு அப்படி இப்படின்றாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தான் பண்ணணும்னு தெரில, எப்படி தான் எடுக்கணும்னு தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய நீடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிக்கணும்லாம் இல்லை. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேர் எதோ சொல்கிறாங்க. ஸோ என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், போனால் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் தான் வருவீங்க. இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஊரில் விநாயகர் பூஜை முடிச்சுட்டு எப்பயும் போல் 10 தூங்க வேண்டியதான். வேணாங்க, என்னங்க அதெல்லாம் வராதுங்க. ரெடி பண்ணுங்க, டைம் ஆச்சு போகலாம். என்ன பார்த்துட்ருக்கீங்க? அதிசயம் ஒரே மாதிரி பார்க்குறாங்க, நீங்களும் அதே மாதிரி பார்க்குறீங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோங்க. இங்கே இருக்கோம். க்ளவுடு பாருங்கள் எப்படி இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அதுமா அருமையாக இருக்குது. கிளம்பலான்னு கிளம்புனோம், மழை அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஸ்லோவாகிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்மாஸ்பியர்லேருந்து இந்த க்ளவுட்லேருந்து. எப்போயும் விநாயகர் சதுர்த்தினா கண்டிப்பாக மழை வந்துடுதுங்க. தட்ஸ் அ குட். தலைவன் வேகமாக வரான். வா தலைவா. ஏய் பிரியா, ஏய் ஹரிப்பிரியா. என்ன வேணும்? பொட்டு. என்ன வேலை வாங்கலாம், ஒரு 2 பேருக்குமே தூக்கமே வராது. இவ்வளோ வேலை வாங்குறீங்க. எடுத்துட்டேன், போதுமா? வாங்கி கொடுத்துட்டேன் சீத்தாப்பழம். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். கல்யாண நாள் முடிஞ்சிச்சு. மேடம் வந்து இந்த அழுக்கு நைட்டி இவ்வளோ பக்கத்தில் ஏன் வர, லைட்டையும் ஆஃப் பண்ணுற, அழுக்கு நைட்டியில் ஷோ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மேடம் ஏதோ பண்ணுறாங்க. அதிசயன், வாட் ஆர் டூயிங்? லைட் போடுங்க.
என்ன பண்ணுறீங்க? எங்கள் 2 பேருக்கு நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லவே இல்லை. சொல்லிட்டா காலையிலே. சொல்லிட்டேடா? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லவே இல்லையே. டேய் 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 சின்ன அம்மாக்கு சொல்லமோ ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லு. சொல்லு கரடிக்கு அவ்வளோ ஒரு குஷி. போ. ஓஹோ ஓகே தேங்க்யூ. என்ன இது பாக்ஸா? யார் வாங்கி கொடுத்தாங்க? பெரியம்மாவா? இங்கே பாரு. என்ஜாய் என்ஜாய். இவர்களே மொத்தமாக கடைசியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, யாருன்னே தெரியாமல் இவ்வளோ பாசத்தோடு எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க இல்லை நீங்கள் தான் நான் பேசவே விட மாட்டேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவள் தானே. அதுதாங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். காலைல சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த நாளில் வந்து கல்யாண நாள் இருக்குது, அதேமாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த திருமண நல்ல வாழ்த்துக்கள். கல்யாண நாள் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு என்கேஜ்மெண்ட் டேவும் நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். நாங்கள் சர்ப்ரைஸ் மறக்கவே மாட்டோம். அங்கே பாருங்கள் குட்டி தேவதையை சொல்லு தங்கம். தூக்கத்தில் இருக்கா. ஏன் மறக்க மாட்டீங்க? மறக்க முடியாத. ஏன் ட்ரெயின் போனதா? மேடம்க்கு வந்து அப்நார்மல் டிசென்ட்ரிங்க எனக்கு தெரிஞ்சு. அம்மா 35 டைம்ஸ் 35 டைம் போயிருக்காங்க மேடம். ஸோ அதனால வந்து அப்படி தான் இருப்பாங்க. அம்மாடி இவ தள்ளி விட்டாங்க, நான் இல்லைங்க. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால தான் சாரி கட்டாமல் சுடிதார்லேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வீடு அப்படிதாங்க, அப்படி தான் ஃபுல்லாக வேர்வையாக தான் வரும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது சொல்லுங்களா? 35 வாட்டியை பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே மக்களே, லவ் யூ ஆல்.